ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை சில்லி ஃப்ரை. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நிறையா மசாலா பொருட்கள்லாம் தேவைப்படாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அரை கிலோ காடை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதை அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி இலை தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேன் வச்சு பேன் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காடையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த காடையை ஒன்றுனா போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி போட்டுடலாம். இது 95% வறுத்தா போதும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு காரம் இன்னும் நிறைய வேணும்னா பச்சை மிளகாவும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவைப்படாது. மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். இப்போ இது ஒரு 95% வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காடை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதை வறுத்துக்கணும். இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காடை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் இழுக்காது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். நான் இப்போ அதே பேனில் தான், காடை வறுத்த பேனில் தான் நான் வெங்காயம் வதக்குறேன். அதனால தான் இந்த கலரில் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வெங்காயம் தக்காளியும் பச்சை மிளகாய் 2 அதையும் ஆட் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வறுத்த காடையை ஆட் பண்ணிடணும். இப்போ
காடை போட்டணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காடை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், காடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே இதை தான் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை மேலே தூரிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.